அதிகாரம் 84 பேதைமை குறள் 831 பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். விளக்கம்: பேதைமை என்று சொல்லப்படுவது யாதென்றால், தனக்கு துன்பம் தரும் செயல்களை ஏதம் லாபம் என்று கருதி விரும்பி ஏற்றுக்கொண்டு தனக்கு உண்மையான நன்மை தரும் பயன்களை ஊதியம் இழந்துவிடுவதாகும். மகாபாரதம். அனித்யம் நித்யவத் கிருத்வா ஹ்யனர்த்தம் அர்த்தவத் ததா யக ஸ்வப்ரியம் பரித்யஜ்ய மூடக சவுச்யதே புதைசி. விளக்கம்: நிலையில்லாததை அனித்யம், நிலையானது என்றும், தேவையற்ற அல்லது துன்பம் தரும் செயலை அனர்த்தம், செல்வம் அல்லது லாபம் என்றும் கருதி தனக்கு உண்மையான நன்மை தருவதை விட்டு விடுபவன் எவனோ அவனே அறிஞர்களால் மூடன் என்று அழைக்கப்படுகிறான். மனுஸ்மிருதி. அறியாமை ஞானஹீனத்வாத் அஹிதம் ஹிதவத் திருஷ்டிஹி ஊதியம் த்யஜதி மோகாத் ச பேதையி பாபகிருத் நரக. விளக்கம்: அறிவு இல்லாத காரணத்தினால் ஞானஹீனத்வாத், எது தனக்கு தீமையோ, அஹிதம், அதை நன்மை என்று பார்ப்பது பேதைமை. மோகத்தினால் தனக்குரிய உண்மையான ஊதியத்தை, நன்மை அல்லது பலன், இழப்பவன் பாவத்தை செய்கிறான், அவனே பேதை. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 831 உள்ள ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் விவேகம், அவித்யா மற்றும் புருஷார்த்தம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. அவித்யா. சனாதன மரபில் அவித்யா என்பது தெரியாமல் இருப்பது மட்டுமல்ல, தவறாக தெரிந்து கொள்வதும் ஆகும். விஷத்தை அமிர்தம் என்று நினைப்பது அவித்யா. இக்குறளில் ஏதம் என்று குற்றம் அல்லது துன்பம் என்பதை நன்மை என்று பேதை கருதுவது இந்த அவித்யாவையே குறிக்கிறது. அர்த்தமும் அனர்த்தமும். சனாதன தர்மம் அர்த்தம் என்பதை ஒரு புருஷார்த்தமாக கருதுகிறது. ஆனால் தர்மத்திற்கு புறம்பாக வரும் லாபம் அனர்த்தம், துன்பத்தின் மூலம் ஆகும். பேதையானவன் அனர்த்தத்தை அர்த்தம் என்று கட்டிப்பிடித்துக் கொண்டு மோக்ஷம் அல்லது புகழை, உண்மையான ஊதியத்தை இழக்கிறான். விவேக சூன்யம். நித்தியமான நன்மை எது, அனித்தியமான துன்பம் எது என்று பிரித்தறியும் அறிவு இல்லாததே பேதைமை. தமோகுணம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், எது அதர்மத்தை தர்மம் என்றும் எல்லாவற்றையும் தலைகீழாகவும் பார்க்கிறதோ அந்த புத்தி தமோகுணத்தை சார்ந்தது. இதுவே வள்ளுவர் சொல்லும் பேதைமை. உதாரணம்: மகாபாரதத்தில் துரியோதனன் பாண்டவர்களின் நாட்டை பிடுங்குவதை ஒரு பெரிய ஊதியம் என்று நினைத்தான். ஆனால் அது உண்மையில் அவனுக்கு ஏதம் தரக்கூடியது. அந்த தற்காலிக லாபத்திற்காக தன் குலம், புகழ், உயிர் ஆகிய உண்மையான ஊதியத்தை அவன் இழந்தான். குறள் 832. பேதைமையுள் எல்லாம் பேதைமை, காதன்மை கையல்ல தன்கட் செயல். விளக்கம்: அறியாமை எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அறியாமை எதுவென்றால், தனக்கு தகுதியில்லாத, தன் ஒழுக்கத்திற்கும் வலிமைக்கும் பொருந்தாத ஒரு காரியத்தின் மேல் அன்பு, அதாவது ஆசை கொண்டு அதனை செய்ய முனைவதாகும். மகாபாரதம். அப்ராப்யம் நாம யத்கர்ம மோகாத் கர்த்தும் இச்சதி அசக்தஹ சக்தவத் மோகாத் ச மூடானாம் உத்தமோ மதஹ. விளக்கம்: எந்த ஒரு காரியம் அடைய முடியாததோ, அதாவது அப்ராப்யம், அதை மோகத்தினால் செய்ய விரும்புவதும், வலிமை இல்லாதவன் வலிமை உள்ளவன் போல நினைத்து செயல்படுவதும் மூடர்களுக்கெல்லாம் மேலான மூடன், அதாவது மூடானாம் உத்தமோ, பேதைமையுள் எல்லாம் பேதைமை செய்யும் செயலாகும். மனுஸ்மிருதி. அயோக்யக யோக்யவத் ஆத்மானம் மன்யதே யக குபுத்திமான் ச பேதைக சர்வதா ஞேயக காரிய ஹிம்சாகரோ ஹிசக. விளக்கம்: தகுதியற்றவன், அதாவது அயோக்கியன், தன்னை தகுதி உள்ளவனாக கருதி ஒரு காரியத்தில் இறங்குவது தீய புத்தியின் அடையாளம். அவன் தன்னை மட்டுமல்லாமல் அந்த காரியத்தையும் அழிப்பான். இத்தகைய தகாமை, அதாவது அன்ஃபிட்னஸ்,
கொண்ட ஆசையே ஒருவனின் பேரறியாமை ஆகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 832 உள்ள கையல்ல தன்கட் செயல், அதாவது தனக்கு தகுதியற்றதை செய்தல், மற்றும் காதன்மை, அதாவது மிதமிஞ்சிய ஆசை என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஸ்வதர்மம் மற்றும் அதிகாரத்துவம் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஸ்வதர்மம், ஒன்ஸ் ஓன் டியூட்டி. சனாதன தர்மத்தின் மிக முக்கியமான கொள்கை ஸ்வதர்மம். மற்றொருவருடைய தர்மத்தை, அதாவது பரதர்மத்தை சிறப்பாக செய்வதை விட தன்னுடைய தர்மத்தை குறையுடையதாக இருந்தாலும் செய்வதே மேலானது என்கிறது பகவத்கீதை. தன் தகுதிக்கும் இயல்புக்கும் மாறான காரியத்தை விரும்புவது ஸ்வதர்மத்திற்கு எதிரானது. அதுவே பேதைமை. அதிகாரத்துவம், காம்பெட்டன்ஸ். ஒரு வித்தையை கற்கவோ அல்லது ஒரு காரியத்தை செய்யவோ ஒருவருக்கு அதிகாரம், அதாவது தகுதி இருக்க வேண்டும். தகுதி இல்லாதவன் ஒரு உயர்ந்த பீடத்தில் அமர ஆசைப்படுவது மோகம் எனப்படும். இந்த மோகமே அறிவை மறைக்கும் திரை. அகங்காரம், ஈகோ. என்னால் எல்லாம் முடியும் என்ற அறியாமையினால் வரும் அகங்காரமே ஒருவனை தனக்கு தகுதியற்ற காரியத்தில் ஈடுபட வைக்கிறது. இது தமோகுணத்தின் வெளிப்பாடு. குறள் 833. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். விளக்கம்: தகாத செயல்களை செய்ய வெட்கப்படாதிருத்தல் நாணாமை, எதையும் ஆராய்ந்து பாராமலிருத்தல் நாடாமை, யாரிடமும் அன்பு காட்டாமலிருத்தல் நாரின்மை, நன்மைகளை போற்றி பாதுகாக்காமலிருத்தல் பேணாமை ஆகிய நான்கும் அறிவில்லாதவனின் செயல்களாகும். மகாபாரதம். அஹ்ரீஷ்சா அபக்யகாரீச்ச அதர்ம நிரதக சதா அஸ்நேகக சர்வதா மூடாக ஹித வாக்கிய விவர்ஜிதக. விளக்கம்: வெட்கமில்லாதவனும் செய்யக்கூடாத காரியங்களை செய்பவனும் எப்போதும் அதர்மத்தில் விருப்பம் கொண்டவனும் யாரிடமும் அன்பு இல்லாதவனும், அதாவது அஸ்நேகக, தனக்கு நன்மையான அறிவுரைகளை மதிக்காதவனுமே மூடன் ஆவான். மனுஸ்மிருதி. நிர்லஜ்ஜக சர்வதர்ம விவர்ஜிதக அவிவேகீச்ச நிர்தயக பேதலக்ஷண சம்யுதக. விளக்கம்: நாணமில்லாத தன்மை, அதாவது நிர்லஜ்ஜக, தர்மங்களை விட்டுவிடுதல், அதாவது பேணாமை, எதையும் பகுத்தறியும் விவேகமில்லாமை, அதாவது நாடாமை, கருணை இல்லாத குணம், அதாவது நிர்தயக ஆகிய நான்கும் பேதையின் அடையாளங்கள் என்று மனு கூறுகிறார். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 833 உள்ள 4 குணங்களும் சனாதன தர்மத்தின் தர்மம் மற்றும் குணங்கள் பற்றிய சிந்தனைகளுடன் பின்வருமாறு இணைகின்றன. நாணாமை, லேக் ஆஃப் ஷேம். சனாதன மரபில் ஹ்ரீ எனப்படும் நாணம் ஒரு தெய்வீக பண்பு. தவறான காரியத்தை செய்யும்போது ஏற்படும் கூச்சமே ஒருவனை தர்ம பாதையில் வைக்கும். அது இல்லாதவன் மிருக நிலைக்கு தள்ளப்படுகிறான். நாடாமை, லேக் ஆஃப் இன்குவைரி. எதையும் விசாரிக்காமல் இருப்பது அறியாமையின் அடையாளம். ஆத்ம விசாரம் அல்லது விவேகம் என்பது உண்மையை ஆராய்வது. இதை செய்யாதவன் தவறான வழியில் சென்று அழிவான். நாரின்மை, லேக் ஆஃப் கம்பேஷன். நார் என்பது அன்பை குறிக்கும். எல்லா உயிர்களிடத்தும் ஈஸ்வரன் இருக்கிறான் என்று காண்பதே ஞானம். அன்பு இல்லாதவன் ஆத்ம ஞானமில்லாத பேதை ஆகிறான். பேணாமை, நெக்லெக்டிங் வர்ச்சியூஸ். தர்மத்தை காக்காதவனை தர்மம் காக்காது. தர்மத்தை போற்றி வளர்க்க வேண்டிய பொறுப்பை துறப்பவன் பேதைமை உடையவன். குறள் 834. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். விளக்கம்: நல்ல நூல்களை படித்தும் அவற்றின் பொருளை தெளிவாக உணர்ந்தும் அந்த அறிவை பிறர்க்கு எடுத்துக் கூறியும் தான் மட்டும் அந்த அறநெறியில் அடங்கி நடக்காத பேதையை விட அறிவில்லாதவர் வேறு எவரும் இல்லை. மகாபாரதம். யோ தீத்ய வேதாம்ஸ்ச சாஸ்திராணி உபதேசம் ச தத்யதே நச்ச தர்மம் சரத்ய அஜ்ஞஹ ச மூடானாம் உத்தமோ மதஹ. விளக்கம்: வேதங்களையும் சாஸ்திரங்களையும் முறைப்படி ஓதி மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற ஒருவன் தான் மட்டும் தர்மத்தின்படி நடக்கவில்லை என்றால்
அந்த அறிவற்றவனே மூடர்களுக்கெல்லாம் மேலான மூடன் என்று கருதப்படுவான். மனுஸ்மிருதி யதா கரதுஹு சந்தன பாரவாஹி பாரஸ்ய வேத்தா நது சந்தனஸ்ய ஏவம் ஹி சாஸ்திராணி பகூனி தீத்ய அர்த்தேஷு மூடஹ கரவத் வஹந்தி. விளக்கம்: சந்தனக் கட்டைகளை சுமந்து செல்லும் கழுதைக்கு அதன் பாரம் மட்டுமே தெரியுமே தவிர சந்தனத்தின் மணம் தெரியாது. அதுபோலவே பல சாஸ்திரங்களை படித்தும் அதன் பொருளின்படி வாழாத பேதை வெறும் புத்தக மூட்டைகளை சுமக்கும் விலங்கிற்கு சமமானவன். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 834 உள்ள தானடங்கா பேதை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஆச்சாரத்துவம் மற்றும் அனுஷ்டானம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ஆச்சாரம், கண்டக்ட். சனாதன தர்மத்தில் கல்வி என்பது வெறும் தகவல்களை திரட்டுவது அல்ல, அது ஒருவனுடைய குணத்தை மாற்ற வேண்டும். ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாகா, அதாவது ஆச்சாரம் அல்லது ஒழுக்கமில்லாதவனை வேதங்கள் கூட புனிதப்படுத்தாது என்கிறது வேதம். அனுஷ்டானம், பிராக்டிஸ். ஒருவன் அறிந்த சத்தியத்தை தன் வாழ்வில் கடைபிடிப்பதே அனுஷ்டானம். கற்றதை செய்யாதவன் வாசா ஞானி என்று அழைக்கப்படுகிறான். இது ஆத்ம வஞ்சகம் ஆகும். உபதேசம் வர்சஸ் ஆச்சரன், பிராக்டிஸ். மற்றவர்களுக்கு நீதி சொல்வது மிக எளிது, ஆனால் அதை தான் பின்பற்றுவது கடினம். சனாதன மரபில் ஒரு குரு என்பவர் தான் எதை செய்கிறாரோ அதைத்தான் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். தமோகுணம். ஒருவன் உண்மையை அறிந்தும் அதை செய்யாமல் இருப்பது அவனது தமோ குணத்தினால் வரும் சோம்பல் அல்லது ஆணவத்தை குறிக்கிறது. இது அவனை பிறப்பு மற்றும் இறப்பு எனும் அறியாமையிலேயே வைத்திருக்கும். ஒருமைச் செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அலறு. விளக்கம்: அறிவில்லாத ஒருவன் தன் ஒரு பிறவியிலேயே 7 பிறவிகளிலும் தான் புகுந்து வருந்துவதற்கு காரணமான நரகத் துன்பத்தை செய்யும் தீய செயல்களைச் செய்து முடிப்பான். அதாவது ஒரு பிறவியின் பாவம் பல பிறவிகளுக்கு தொடரும். மகாபாரதம் யத் கரோதி சுபாசுபம் கர்ம தேஹி இஹ மானவஹ தத் புக்தே சப்த ஜன்மானி யத்ர யத்ர பிரஜாயதே. விளக்கம்: இந்த மனித உடலில் இருக்கும் ஒருவன் இங்கு என்ன நன்மையை அல்லது தீமையைச் செய்கிறானோ அதன் பலனை அவன் எங்கு பிறந்தாலும் அடுத்த 7 பிறவிகளுக்கும், அதாவது சப்த ஜன்மானி, அனுபவித்தே தீர வேண்டும். அறிவில்லாதவன் இதை உணராமல் தீவினை புரிகிறான். மனுஸ்மிருதி மானசம் மனசைவ ஆயம் உபபுங்க்தே சுபாசுபம் வாச்சா வாச்சா கிருதம் கர்ம காயே நைவ சகாயிகம். விளக்கம்: ஒருவன் மனதாலும் வாக்காலும் உடலாலும் செய்யும் தீய செயல்கள் அவனைத் தொடர்ந்து வரும். பேதையானவன் தன் சிற்றறிவினால் செய்யும் பாவங்கள் அவனை நரகத்தில், அதாவது நரககதி தள்ளுவதுடன் அடுத்தடுத்த பிறவிகளிலும் அந்த துயரத்தின் நிழல் அவனை விடாமல் பின்தொடரும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 835 உள்ள எழுமையும் மற்றும் அலறு என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் கர்ம வினை மற்றும் புனர்ஜன்மம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வரும்வாறு இணைகின்றன. சப்த ஜன்மா 7 பிறவிகள். சனாதன தர்மத்தில் ஆன்மா எடுக்கும் பிறவிகளில் 7 பிறவிகள் என்பது ஒரு தொகுதியாக கருதப்படுகிறது. ஒருவன் இப்போது செய்யும் ஆகாமிய கர்மம் அவனது சஞ்சித கர்மத்தில் சேர்ந்து பல பிறவிகளுக்கு பலன் தரும். அலறு, நரகம். அலறு என்றால் சேறு நிறைந்த நரகம் என்று பொருள். சனாதன புராணங்களில் 28 வகையான நரகங்கள் கூறப்படுகின்றன. பேதையானவன் தன் தற்காலிக இன்பத்திற்காக தீய செயல்களை செய்து அந்த நரகத் துன்பத்தை தேடிக்கொள்கிறான். வாசனா. ஒருவன் ஒரு பிறவியில் செய்யும் தவறு அவனது மனதில் ஒரு பதிவாக மாறுகிறது. அடுத்த பிறவியிலும் அவன் அதே போன்ற தீய குணங்களோடு பிறக்க அது காரணமாகிறது. இதுவே தான் புக்கு அழுந்தும் என்பதாகும். குறள் 836. பொய்ப்படும் ஒன்றோ
புனைபூணும் கையறியா பேதை வினைமேற்கொளின். விளக்கம்: செய்யும் முறை தெரியாத பேதை ஒருவன் ஒரு செயலை செய்ய முற்பட்டால் அந்த செயல் நிறைவேறாமல் கெட்டுப்போகும். அது மட்டுமன்றி அவன் தவறு செய்ததற்காக விலங்கு போன்ற தண்டனைகளையும் அடைய நேரிடும். மகாபாரதம். அசக்தः சக்தவத் மோகாத் கர்ம கர்த்தும் பிரவர்த்ததே ச காரியம் நாசயத்யேவ பந்தனம் ச அதிகச்சதி. விளக்கம்: வலிமையோ அறிவோ இல்லாத ஒருவன் மோகத்தினால் ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கினால் அவன் அந்த காரியத்தை அழிப்பது நாசயத்யேவ உறுதி. அத்துடன் அவன் அரச தண்டனைக்கும் அல்லது தளைகளுக்கும் ஆளாவான். அறிவிலியின் முயற்சி அவனுக்கே வினையாக முடியும். மனுஸ்மிருதி. அவிஞ்ஞாய பலம் சக்தியும் காரியம் யஹ கர்த்துமிச்சதி ச நஷ்யதி அல்பகாலேன பத்தஹ ஸ்ருங்கலையோர் யதா. விளக்கம்: தன்னுடைய பலத்தையும் ஒரு காரியத்தை செய்யும் முறையையும் அறியாமல் செயலில் இறங்குபவன் மிக விரைவிலேயே அழிவான். அவன் விலங்கு பூட்டப்பட்ட கைதியைப் போல சிக்கிக் கொள்வான். பேதையின் செயல் லாபத்தை தராது, மாறாக துன்பத்தையே தரும். இந்த குறை எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 836 உள்ள பொய்ப்படும் மற்றும் புனைபூணும் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அதிகாரத்துவம் மற்றும் கர்ம பலன் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. அதிகாரத்துவம், காம்பிடன்ஸ். ஒரு செயலை செய்வதற்கு ஒருவனுக்கு தகுதி, அதிகாரம் இருக்க வேண்டும். சனாதன தர்மம் ஒருவருக்கு கொடுக்கப்படும் பொறுப்பு அவரது தகுதிக்கு உட்பட்டதா என்பதை பார்க்கச் சொல்கிறது. தகுதியில்லாத பேதை ஒரு செயலை செய்யும்போது அதர்மம் நிகழ்கிறது. கர்ம பலன், கான்சிக்வன்சஸ். ஒரு தவறான செயலை செய்யும்போது அதன் பலன் 2 விதமாக இருக்கும். ஒன்று அந்த காரியம் கெடுவது, எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர். மற்றொன்று அந்த செயலை செய்தவனுக்கான தண்டனை, பர்சனல் லயபிலிட்டி. இதையே வள்ளுவர் பொய்ப்படும் மற்றும் புனைபூணும் என்கிறார். யாக தத்துவம். வேத காலத்தில் ஒரு யாகத்தை செய்யும்போது அதில் ஏதேனும் தவறு நடந்தால் அந்த யாகம் பலன் தராதது மட்டுமன்றி செய்தவனுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதுபோலவே லௌகீகமான செயல்களும் பேதையால் செய்யப்படும்போது ஆபத்தாக முடியும். குறள் 837. ஏதிலார் ஆரத் தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை. விளக்கம்: அறிவில்லாத ஒருவன் பெரும் செல்வத்தை பெற்றுவிட்டால் அவனோடு தொடர்பில்லாத அயலார் அந்த செல்வத்தை அனுபவித்து மகிழ்வார்கள். ஆனால் அவனைச் சார்ந்த உறவினர்களும் நண்பர்களும் பசியால் வாடுவார்கள். மகாபாரதம். ய ஸ்வப்ரியம் பரித்யஜ்ய பரப்ரியம் உபாசதே ச மோகாத் புஜபே நார்த்தம் ஷத்ரூன் வர்தயதே துசக. விளக்கம்: எவன் ஒருவன் தனக்கு நெருக்கமானவர்களின் நலனை விட்டுவிட்டு தனக்கு சம்பந்தமில்லாதவர்களின் புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு செல்வத்தை செலவிடுகிறானோ அவன் மோகத்தினால் அந்த செல்வத்தின் பலனை அடையமாட்டான். மாறாக அவன் அறியாமையினால் தனது பகைவர்களையும் அந்நியர்களையும் வளர்த்துவிடுகிறான். அவனே மூடன். மனுஸ்மிருதி. சக்தக பரஜனே தாத்தா ஸ்வஜனே துக்க ஜீவினி மத்வா தர்மம் ச பாபிஷ்டக நரகார்த்தி ந சம்சயக. விளக்கம்: தன் சுற்றத்தார் துன்பத்தில் வாடும்போது அதை கவனிக்காமல் வெளியாட்களுக்கு தானம் செய்து தர்மம் செய்வதாக நினைப்பவன் பாவி. பாபிஷ்டக. அவன் அடையும் பலன் நரகமே அன்றி வேறில்லை. பேதையானவன் புகழுக்காக அந்நியருக்கு கொடுத்துவிட்டு தன் சுற்றத்தை பசியில் விடுகிறான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 837 உள்ள ஏதிலார் ஆரத் தமர்பசிப்பர் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பாஷ்பம் மற்றும் குல தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சுற்றத்தை காத்தல், சப்போர்ட் ஃபார் டிபெண்டன்ஸ். சனாதன தர்மம் ஒருவன் ஈட்டும் பொருளில் முதலில் அவனது பெற்றோர், மனைவி, மக்கள் மற்றும் தன்னை சார்ந்த உறவினர்களை காக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இவர்களை பசியில் விட்டுவிட்டு செய்யும் எந்த தானமும் அறமாகாது. விவேகமற்ற தானம். பேதை என்பவன் புகழ்ச்சிக்கு மயங்குபவன். அந்நியர்கள் அவனை புகழ்ந்து பேசி அவனது செல்வத்தை சுரண்டுவார்கள். உறவினர்கள் உண்மையை சொல்வார்கள் என்பதால் அவர்களை பேதை வெறுப்பான். இது மோகம் என்னும் அறியாமையால் நிகழ்கிறது. அன்னதான மகிமை. அதிதி தேவோ பவ என்று சொன்னாலும் முதலில் மாதா, பிதா, குரு ஆகியோரை பேணுவதே அடிப்படை. பேதையானவன் தன் வேரை உலர விட்டுவிட்டு கிளைகளுக்கு நீர் ஊற்றுபவன் போன்றவன்.
குறள் 838. மையல் ஒருவன் களித்தற்றால் பேதைதன் கையொன்று உடைமை பெறின். விளக்கம். ஏற்கனவே பித்து பிடித்த அதாவது பைத்தியம் பிடித்த ஒருவன் மதுவையும் குடித்து கள்ளுண்டு மயங்கினால் எப்படி இருக்குமோ அதைப் போன்றது அறிவில்லாத ஒருவன் கையில் ஒரு செல்வம் வந்து சேருவது. அதாவது அவன் இன்னும் அதிகமாக ஆட்டம் போடுவான். மகாபாரதம். உன்மத்தஸ்யஹி யத்ர அர்த்தஹ சுராபானம் ததைவச்ச விகாரஹ சர்வதா தஸ்ய ந சாந்திம் அதிகச்சதி. விளக்கம். ஏற்கனவே மனநிலை சரியில்லாத ஒருவனுக்கு உன்மத்தஸ்ய மதுவையும் கொடுத்தால் அவனது விகாரமான செயல்கள் எப்படி அதிகரிக்குமோ அப்படி அறிவற்றவன் செல்வத்தை பெறும்போது அவனது ஆணவமும் தீய குணங்களும் கட்டுக்கடங்காமல் பெருகும். அவனிடம் ஒருபோதும் அமைதியை காண முடியாது. மனுஸ்மிருதி. மூடஸ்யஹி தனப்பிராப்திஹி மதம் ஜனயதி த்ருவம் யதா விஷம் ச மத்தம் ச நாஷாயைவஹி கல்பதே. விளக்கம். அறிவற்றவனுக்கு கிடைக்கும் செல்வம் அவனுக்குள் மமதையை உண்டாக்கும். அது ஒருவனுக்கு விஷம் கொடுப்பதையும் அல்லது ஏற்கனவே மதம் பிடித்தவனை மேலும் தூண்டிவிடுவதையும் போன்றது. அந்த செல்வம் அவனது அழிவிற்கே வழியாகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 838 உள்ள மையல் ஒருவன் கழித்தற்று என்ற கருத்து சனாதன தர்மத்தின் மதம் மற்றும் அவித்யா ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. அஷ்டமதம் 8 டைப்ஸ் ஆஃப் பிரைட். சனாதன தர்மத்தில் ஒருவனை படுகுழியில் தள்ளும் 8 வகை மமதைகளில் தனமதம் மற்றும் வித்யா மதம் போன்றவை முக்கியமானவை. பேதை என்பவன் ஏற்கனவே அவித்யா எனும் பித்தில் இருப்பவன். அவனிடம் செல்வம் சேரும்போது அது அந்த மதத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. குணவிகாரம். செல்வம் என்பது ஒரு கருவி. நல்லவன் கையில் அது அறம் செய்ய பயன்படும். ஆனால் தமோகுணம் மற்றும் ரஜோகுணம் நிறைந்த பேதை கையில் அது அவனது கீழ்மைகளை வெளிப்படுத்தவே பயன்படும். விவேகமில்லாமை. பித்து பிடித்தவனுக்கு எது சரி எது தவறு என்று தெரியாது. அதோடு போதை ஏறினால் அவன் இன்னும் மோசமாக நடப்பான். அதுபோலவே பேதைக்கு தன் செல்வத்தை எங்கே செலவிட வேண்டும் என்ற விவேகமில்லாததால் அவன் தன் அழிவை தானே தேடிக்கொள்வான். குறள் 839. பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின்கண் பீழை தருமதொன்றில். விளக்கம். அறிவில்லாதவர்களோடு கொள்ளும் நட்பு மிகவும் இனிமையானது. ஏன் தெரியுமா? அந்த நட்பு முறியும்போது அதாவது பிரியும்போது ஒருவனுக்கு துளியும் துன்பம் அதாவது பீழை ஏற்படாது. அதாவது அவர்கள் விலகிப் போவதே பெரும் லாபம் என்பது பொருள். மகாபாரதம். மூடேன சங்கம் த்யஜேத் வித்வான் ச சங்கஹ நரகாவஹ பிரிவிதஸ்ய சுகாயைவ ந துக்காய கதாச்சன. விளக்கம். அறிஞனொருவன் மூடனின் சகவாசத்தை விட்டுவிட வேண்டும். ஏனெனில் மூடனின் நட்பு நரகத்திற்குச் சமமானது. அவனிடமிருந்து பிரிவது அதாவது பிரிவு எப்போதும் ஒருவனுக்கு பேரின்பத்தையே தருமே அன்றி ஒருபோதும் துக்கத்தை தராது. அவன் விலகுவதே மங்கலமானது. மனுஸ்மிருதி. யதா விஷாக்னௌ சம்பர்க்கஹ தியாகே சாந்திஹி ததைவ ச மூடமித்ரவியோகஹ து ஸ்ரேயசே நது பீடனே. விளக்கம். நஞ்ச கலந்த நெருப்போடு கொண்ட தொடர்பை விடுவது எப்படி அமைதியை தருமோ அதுபோலவே அறிவற்ற நண்பனிடமிருந்து பிரியும் வியோகம் ஒருவனுக்கு நன்மையையே தரும். அந்த பிரிவினால் எந்த மனவருத்தமும் உண்டாகாது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 839 உள்ள பிரிவின்கண் பீழை தருவதொன்றில் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சத்சங்கம் மற்றும் துஸ்ஸங்க தியாகம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. துஸ்ஸங்க தியாகம். கிவிங் அப் பேட் கம்பெனி. சனாதன தர்மத்தில் முன்னேற விரும்புபவன் முதலில் செய்ய வேண்டியது அறிவற்றவர்களின் சேர்க்கையை தவிர்ப்பதுதான். ஒருவன் தீயவனையோ அல்லது பேதையையோ பிரியும்போது அவன் ஒரு பாரத்திலிருந்து விடுபட்டது போல உணர வேண்டும். நிர்வேதம். டிட்டாச்மெண்ட். ஒரு அறிஞன் அறிவற்றவனை பிரியும்போது வருந்தமாட்டான். ஏனெனில் அந்த நட்பு
ஆத்ம வளர்ச்சிக்குத் தடையானது என்று அவன் அறிவான். அந்த பிரிவு அவனுக்கு நிம்மதியையே தரும். கிண்டலும் நீதியும். சர்காஸ்டிக் விஸ்டம். வள்ளுவர் பெரிதினிது என்று சொல்வது புகழ்ச்சியல்ல, அது ஒரு வஞ்சப் புகழ்ச்சி. சனாதன நூல்களும் சில இடங்களில் மூடனின் முகத்தை பார்க்காமலிருப்பதே புண்ணியம் என்று இதே போன்ற கிண்டல் தொனியில் அறிவுறுத்துகின்றன. குறள் 840. கழா அக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழா அத்துப் பேதை புகழ். விளக்கம்: சான்றோர்கள், அதாவது அறிஞர்கள், கூடியிருக்கும் அவையினுள் அறிவில்லாத பேதை ஒருவன் நுழைவது அழுக்குப் படிந்த கழுவாத காலை படுக்கை விரிப்பின்மேல் வைப்பதை போன்றது. அதாவது அந்த சபையின் தூய்மையும் மதிப்பும் கெட்டுவிடும். மகாபாரதம். யதா அசுச்சிஹி சுச்சிம் தேசம் பிரவிஷ்ய தூஷயேத் சதா ததா வித்வத் சபாம் பேதக பிரவிஷ்ய கலுஷாயதே. விளக்கம்: எப்படி ஒரு தூய்மையற்றவன் பலித்திரமான இடத்திற்குள் நுழைந்து அந்த இடத்தையே அசுத்தப்படுத்துவானோ, அப்படியே அறிஞர்கள் நிறைந்த சபைக்குள் ஒரு பேதை பிரவேசிப்பது அந்த அவையின் பெருமையை குலைத்து தீட்டுப்படுத்தும். மனுஸ்மிருதி. யதா அப்ரக்ஷாலிதः பாதः ஷயனே தோஷகாரகः ததா அஜ்ஞான சம்யுக்தः சபாமத்யே விராஜதே. விளக்கம்: கழுவாத கால் அப்ரக்ஷாலிதः பாதः. எப்படி படுக்கையில் படும்போது தோஷத்தை உண்டாக்குகிறதோ, அப்படியே அறிவற்ற ஒருவன் சபையின் நடுவே இருப்பது அந்த சபையின் புனிதாத்தன்மையை கெடுக்கும். அத்தகையவன் சபையில் இருக்கத் தகுதியற்றவன். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 840 உள்ள கழா அக்கால், அதாவது கழுவாத கால், மற்றும் பள்ளி, அதாவது படுக்கை அல்லது தூய்மையான இடம் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஷௌச்சம், அதாவது தூய்மை, மற்றும் சபா மரியாதை ஆகியவற்றுடன் பின்வருமாய் இணைகின்றன. ஷௌச்சம். சனாதன தர்மத்தில் அகத்தூய்மை மற்றும் புறத் தூய்மை இரண்டுமே முக்கியம். கோயிலுக்குள்ளோ அல்லது படுக்கையறையிலோ நுழையும் முன் கால்களை கழுவுவது ஒரு அடிப்படை ஆசாரம். இதை பேணாதவன் அறிவற்றவன். அதேபோல் அறிஞர்களின் சபை என்பது ஒரு கோயில் போன்றது. அங்கே அறிவில்லாதவன் நுழைவது அசுத்தம் என்று கருதப்படுகிறது. அதிகாரத்துவம். ஒரு குறிப்பிட்ட சபையில் அமர்வதற்கு ஒருவனுக்கு கல்வி அல்லது ஞானம் எனும் தகுதி இருக்க வேண்டும். தகுதி இல்லாதவன் ஒரு உயர்ந்த இடத்தில் அமர்வது அந்த இடத்தின் புனிதத்தையே சிதைக்கும் செயலாகும். சபையின் கௌரவம். சான்றோர்கள் கூடி தர்மத்தை ஆராயும் இடத்தில் ஒரு பேதை குறுக்கிட்டு பேசுவதும் அமர்வதும் விவேகமற்ற செயலாகும். இது நல்ல விவாதங்களின் திசையை மாற்றிவிடும் என்பதால் இது ஒரு பெரும் குற்றமாக கருதப்படுகிறது.